Hello stars and வணக்கம் மக்களே. ஸோ நம்ம ஸ்டார் வார்ஸோட லெஜெண்ட்ஸ் காமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கேனன் கிடையாது, லெஜெண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஆல்ரெடி பெரிய ரிபப்ளிக் ஏரா வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜெடை உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஓல்டு ரிபப்ளிக் காமிக்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தாச்சு. ஆக்சுவலி அது வந்துட்டு 0th இஷ்யூ, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூவாக போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு அதோட செகண்ட் இஷ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னத்து இஷ்யூல வந்துட்டு ஹோக்குட்டிமார் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஷிப்பான ஸ்டார் பேக்கெட் 12 வந்துட்டு கேவ் ஜூரான தன்னோட மகளுக்கு வந்துட்டு ஆர்பா அப்படிங்கிற ஹட் வந்துட்டு கிஃப்டா கொடுத்துருப்பாரு. சரி வச்சுக்கோங்கப்பா, கிஃப்ட் இல்ல பைதா போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கேவ் ஜோரி சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஷிப்ல சில ஹைப்பர் ஸ்பேஸ் ரூட் எல்லாமே வந்துட்டு மேப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்துட்டு ஸ்டார் பேக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது. அதனால அது ஆர்பாவோட ரிப்பேர் டாக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம அது எங்க இருக்கு அப்படின்னா கோரஸோட மேஜர்ல இருக்கு. ஓகேங்களா, அவருமே வந்து ரிப்பேர் பண்றாரு. ஆனா வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரிப்பேருக்கான காசு நீ முழுசா கொடுக்குற வரைக்கும் நான் வந்துட்டு வண்டிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா அது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம கிட்ட அவ்வளவு காசுக்கு எங்க போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சரி வேற வழி இல்லாம வந்துட்டு அவங்களோட குடும்ப வீடை வந்துட்டு அந்த ஸ்டார்ஷிப்போட ரிப்பேருக்காக வந்து பாத்தீங்கன்னா வித்து கொடுத்துறாங்க. ஆனா இது கடையில வந்துட்டு அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் லார்ட் ஒருத்தர் ஓகேங்களா, கஹோர் அப்படிங்கிற ஒருத்தன், அவனோட ஃபுல் நேம் வந்துட்டு SSK கஹோர். அந்த இருக்குங்கிறத வந்துட்டு இஸ்கென்றா கேக்கிறது அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றதா எனக்கு தெரியல. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ த இஸ் கஹோர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். சோ அவனோட ஷிப் வந்துட்டு பிரைமஸ் கோலாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஜெயண்ட் வேர்ல்டுங்க. ஓகேங்களா, சோ அந்த வேர்ல்ட்ல போய் கிராஷ் ஆயிருது. எதனால கிராஷ் ஆச்சு அப்படின்னா நம்ம டிராகனோட ஒரு ரூட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்ததுனால கிராஷ் ஆயிருது. இதனால வந்துட்டு அவருக்கு செம்ம கடுப்பாயிருது. அதனால அந்த கஹோர் வந்துட்டு அவனோட லூட்டனண்டான டக்லோக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஓகேங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு இந்த ரூட் வந்துட்டு எவன் அப்ரூவ் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான காம்பன்சேஷன் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாருங்க. இதுக்கிடையில வந்துட்டு ஜோரி வந்துட்டு அப்படியே சின்னகரோட அந்த தெருவில் வந்து நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த ராணி டெட்டா இருக்காங்களே அவங்கள வந்துட்டு பாக்குறது மட்டும் இல்லாம கூட வந்துட்டு ஜெடை நைட்ஸ் ஆன நம்ம ஓடானூரோ மெமிட் நாடுலையும் பாக்குறாங்க. அப்படியே ஒரு கேரேஜ்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த சமயத்துல மெமிட் வந்துட்டு சில விஷயத்தை நம்பிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா கோர சிஸ்டத்தை வந்துட்டு மறுபடியும் மைண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதுவும் முக்கியமா கார்பனேட் மைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப வர வச்சிட்டோம் அப்படின்னா கேலக்சிலேயே நம்ம தான் வந்துட்டு ஒரு ரிச்சஸ்ட் சிஸ்டமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இந்த சமயத்துல அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஓடானூர் வந்துட்டு அந்த கூட்டத்தை பாக்குறாரு. சுத்தி இருக்கிற கூட்டத்தை பாக்குறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்துட்டு இங்க ராணியை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் ஓகே புதுசா வந்து நட்பாக்கிக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ரிபப்ளிக் அதாவது இந்த குடியரசுக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னொரு பக்கம் ஜோரி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நானே என் சகோதரனும் வந்துட்டு ஜடையா இருக்க வேண்டியது, எங்களுக்குள்ள ஃபோர் சென்சிட்டிவிட்டி இருந்தாலுமே எங்க கிட்ட பொறுமையும் இல்ல, அதே சமயம் வந்துட்டு அதுக்கான ட்ரைனிங் எங்களுக்கு கிடைக்கல, அதனாலதான் இப்படி சுத்திட்டு இருக்கோம் ஜடையா இல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்பாவோட ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்ல வந்துட்டு கேவ் வந்துட்டு ஆர்பா கிட்ட கேட்கறான். இந்த மாதிரி எனக்கும் என் சகோதரிக்கு வந்துட்டு எப்ப எங்க ஷிப் திருப்பி கொடுப்பீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது, இங்க பாருப்பா உன் பேர்ல வந்துட்டு இன்னும் கடன் இருக்குது, அதனால வந்துட்டு கொடுக்க முடியாது, காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா அவன் எல்லா காசையும் கொடுத்தக்கப்புறம் திரும்ப காசு இருக்கான் அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. மொரலைக்கு வட்டிக்கு வட்டி போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு அங்க பவுண்டி ஹண்டர்ஸ் கொஞ்சம் பேர் வரது மட்டும் இல்லாம இங்க பாரு நீயும் ஜோரியும் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க. ஏன்னா கஹோர் வந்துட்டு உங்க மேல செம கடுப்புல இருக்கிறாரு. ஏன்னா நீங்க ரொம்பவே ஆபத்தான ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் ரூட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஓகேங்களா, சோ எப்படி வந்துட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா ஷோடான் கோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு கொஸ்டினிங் பண்ணி அவனை கொன்னுட்டு இவங்களை ட்ராக் பண்ணி வந்திருப்பான். ஓகேங்களா, அந்த ஷோடான் கோ அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா ஹைப்பர் ஸ்பேஸ் நேவிகேட்டர் கிட்ல இருக்க ஒருத்தன். அவனை போய் புடிச்சு போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. எப்படியோ அப்படியே கட் பண்ணி வந்துட்டு நேரா அந்த கஹோர் கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு அவனோட பூச்சிகளுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு இருக்கும்போது வந்துட்டு சில பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேவியும் ஜோரியும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்க. என்னதான் வந்துட்டு அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்த புடிச்சாலுமே வந்துட்டு ஓடான் ஒரு மெமிட் நாடுல வந்துட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. அவங்களும் சரி ஓகே இந்த ஒரு பிரச்சனையில வந்துட்டு தப்பிக்கணும்னா இவங்களோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல கேவ் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு முடிவெடுக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ம பேச வந்துட்டு ஸ்டார் பிரேக்கெட் ரோல வந்துட்டு திருடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. திருடிட்டு நம்ம இது வரைக்கும் போகாத தூரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க ஆர்பாவோட அந்த டாக்குள்ள போறது மட்டும் இல்லாம பட் இருந்தாலும் சின்னகரோட அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்துருவாங்க. பட் இருந்தாலும் ஜோரி என்ன பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு ரேண்டமா வந்துட்டு ஏதோ ஒரு கோஆர்டினேட்ஸ் போடுறது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள அந்த இடத்துல ஒரு டவுட் முடிவு பண்ணி இறங்கிட்டோம், இதுக்கு மேல ஃபீல் பண்ண வேணாம், பேக் அடிக்க வேணாம், போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு கோஆர்டினேட்ஸ்குள்ளார வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ் ஜம்ப் பண்ண அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ வந்துட்டு முடியுது. ஸோ அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அங்க என்னெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அடுத்த இஷ்யூல பார்க்கும் வரை உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.